ஆத்தோரமா விளையாண்டுருந்த பையனோட காதுல "காப்பாத்துங்க, காப்பாத்துங்க" அப்படின்னு சத்தம் வரவும், அங்க பார்க்கவும் ஒரு முதலை வலையில சிக்கியிருந்துதாம். சின்ன பையனா அத பார்த்த அந்த முதலையும் "என்ன காப்பாத்து" அப்படின்னு சொல்லுச்சாம். அந்த பையனும் "நான் உன்ன காப்பாத்த மாட்டேன். உன்ன காப்பாத்துனா நீ என்னையே முழுங்குவ" அப்படின்னு சொன்னானாம். "அப்படிலாம் நான் செய்ய மாட்டேன். என்ன காப்பாத்து" அப்படின்னு சொல்லுச்சான். உடனே தலபாகத்துல இருந்த வலைய ஒவ்வொன்னா அறுத்து விட ஆரம்பிச்சானாம் அந்த பையன். இப்ப முதல்ல அந்த சின்ன பையனோட கால பிடிச்சிருச்சாம். "உன்ன காப்பாத்துன எனக்கே நீ துரோகம் செய்றியா?" அப்படின்னு கேட்டானாம். "இதுதான் உலகம்" அப்படின்னு முதல்ல சொல்லுச்சாம். மரத்து மேல இருந்த பறவைய பார்த்து அந்த பையன் கேட்டானாம். "இதுதான் உலகமா?" அப்படின்னு கேட்டானாம். "ஆமா. இவ்ளோ உயரத்துல கூடு கட்டி அதுல முட்டைய வச்சிருந்தா, பாம்பு வந்து சாப்பிட்டு போயிருது. இதுதான் உலகம்" அப்படின்னு அந்த பறவை சொல்லுச்சாம். கழுகு கிட்ட கேட்டப்போ, "சும்மா நெறைய தூக்க விட்டு, என்ன முடியாத காலத்துல தொரத்தி விட்டுருவாங்க மனுசங்க. இதுதான் உலகம்" அப்படின்னு சொல்லுச்சாம். முயல் கிட்ட கேட்டப்போ, "இது உலகம் இல்ல. அது ஏதோ உலருது" அப்படின்னு சொல்லுச்சாம் அந்த முயல். இப்ப கோபப்பட்ட முதலையோ அந்த பையனோட கால விடுவிச்சுட்டு அது பேச ஆரம்பிச்சதாம். இப்ப அந்த பையன் ஓடி போய் ஊர் மக்கள கூட்டிட்டு வந்தானா. ஊர் மக்களும் அந்த முதலைய குத்தி கொன்னாங்க. அந்த பையன் கூட்டிட்டு வந்த நாயும் அந்த முயல கொன்னுச்சு. ஆமாங்க. இதுதான் உலகம் அப்படிங்கறதுக்கு யார்கிட்டயுமே விடை இல்ல.